எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. சோழ மன்னர்களால் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறுவப்பட்ட ஒரு துறைமுக நகரமே இன்னைக்கு காணாமல் போயிருக்குங்க. இன்னிலிருந்து பார்த்திங்கன்னா சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த ஊர் இன்னைக்கு தடமே தெரியாமல் போயிருக்கு. அப்படி எந்த ஊரை பற்றி தான் நீ சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? வேறு எதுவும் இல்லைங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தான் நினைக்கிறேன். நான் கூட சோசியல் சயின்ஸ் புக்கிலலாம் படிச்சிருக்கேன். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக படித்தேன். வேறு எந்த ஊரும் இல்லைங்க, பூம்புகாரை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழர்களோட பெருமித அடையாளங்களில் ஒன்றாக விளங்குற பார்த்திங்கன்னா பூம்புகார் துறைமுகமும் ஒன்றுங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டு வரும் தொன்மையான வணிக நகரம் தாங்க பூம்புகார். இது வணிக நகரம் மட்டும் இல்லைங்க, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, துறைமுக நகரம்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே சோழ மன்னர்களால் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு துறைமுகமும் நிறுவப்பட்டிருக்குங்க. சரி, இந்த ஊர் எப்படிடா அழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? எனக்கும் அந்த டவுட் ரொம்ப நாளாக இருந்துச்சு. அப்படி என்னதான் காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தொல்லியல் ஆய்வாளர்கள் கிட்ட கேட்குறப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கடல் சீற்றமோ சுனாமியும் தான் காரணமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இன்னும் எதனா காரணம் இருக்கான்றது இன்னும் யாருக்கும் தெரியலங்க. தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 1980 மற்றும் 90களில் பூம்புகார் பகுதி கடலுக்கு அடியில் சில செய்த ஆய்வுகளில் பார்த்திங்கன்னா அங்கே மனித கட்டுமானங்கள்லாம் தெரியப்பட்டிருக்குங்க. பூம்புகார் பகுதியில் அகழாய்வுகள்லாம் நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லாம் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அது நடக்கிற நேரத்தில் இன்னொரு விஷயமும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பூம்புகார் துறைமுக நகரம் 15000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நிலவுதுங்க. தற்போதைய பூம்புகார்னு சொல்லப்படுற காவிரி பூம்பட்டினத்திலிருந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே சுமார் 30 to 40 கிலோமீட்டர் தூரத்தில் பூம்புகார் நகரம் புதஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பூம்புகாருக்கு ஏன் துறைமுக நகரம் சொல்லிட்டு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த ஊரில் துறைமுகம் மட்டுமே 11 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருந்திருக்குங்க. அதாவது ஒரே நேரத்தில் 70 to 80 கப்பல்கள் நிற்கும் வகையில் வசதிகள்லாம் அந்த காலத்திலே இருந்திருக்கு. கப்பல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எளிதாக திரும்புவதற்கும் ஏற்றபடி கால்வாய்களும் இருந்திருக்குங்க. இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் தொலை உணர்வுத்துறை பேராசிரியரும் பூம்புகார் ஆய்வு திட்ட தேசிய ஒருங்கிணைப்பாளருமான சோமராமசாமி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பூம்புகாரை பற்றின நிறைய புதிர்கள் எல்லாருக்குமே இருக்குங்க. அதில் காமனாக இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூம்புகார் நகரம் முதலாக நிர்மாணிக்கப்பட்ட இடம் மற்றும் காலம் எது? இது ஒரு கொஸ்டின்ங்க. அதே மாதிரி பின்னால் அது இடம் மாறியதா, மாறியிருந்தால் அதற்கான இடங்கள் மற்றும் காலவரைகள் என்ன? அதே மாதிரி லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக முக்கியமான கொஸ்டின், பூம்புகார் எதனால் அழிஞ்சுது? இப்படி பல கேள்விகளுக்கு பார்த்திங்கன்னா விடை தெரியாமலே இருக்குங்க. சரியான பதில் இன்னும் கிடைக்கல. இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு பார்த்திங்கன்னா விடையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசோட அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை சோமராமசாமி அவர்களை தொடர்பு கொண்டு பூம்புகார் நகரை ஆய்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படியே பார்த்திங்கன்னா 3 பேராசிரியர்கள் தலைமையில் ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் கடல் கீழ்வொலி சர்வே செய்வதற்கு சென்னையை சேர்ந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷியன் டெக்னாலஜியை சேர்ந்த குழுவோட இணைஞ்சி பார்த்திங்கன்னா 2.5 வருஷத்துக்கும் மேலாக ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. எப்படான்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? செயற்கைக்கோள் படங்கள் மூலமாக தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா சேட்டலைட் இமேஜஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது மூலியமாக தான் கடல் கீழ் பகுதிகளை ஜெப்கோ எனப்படும் பல்துறை சார் கடல் கீழ் தரைமட்ட அளவு மற்றும் எம்பெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒலிசார் கடல் கீழ் தடைமட்ட அளவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலயமா தான் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தற்கால பூம்புகாரில் இருந்து கடலுக்குள்ளே சுமார் 30 to 40 கிலோமீட்டர் தூரத்தில் 50 to 100 மீட்டர் ஆழத்தில் ஒரு துறைமுகம் தென்பட்டிருக்குங்க. அந்த துறைமுகத்துக்கு பக்கத்திலேயே பார்த்திங்கன்னா 60 to 70 கப்பல்கள் நிறுத்தக்கூடிய கப்பல் துறையும் பார்த்திங்கன்னா காணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் துறைமுகத்துக்கும் கப்பல் துறைக்கும் வடக்கே பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மணல் மேடும் தென்பட்டிருக்குங்க. அந்த மணல் மேடுன்றது பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் நதிகளோட கழிமுகங்களாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மணல் மேடுகளோட மேலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 to 8 கிலோமீட்டர் நீளத்துக்கு காம்பவுண்ட் போன்ற சுவர்கள் பார்த்திங்கன்னா தென்பட்டிருக்கு. ஸோ அதாவது மனித கட்டுமானங்கள், அதாவது பார்த்திங்கன்னா மனிதன் வாழக்கூடிய ஒரு வீடாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடியிருப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மணல் மூடி தாங்க இருந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலாக இந்த துறைமுகத்துக்கு வடக்கே பார்த்திங்கன்னா 5 to 6 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கலங்கரை விளக்கம், அதாவது பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கலங்கரை விளக்கத்துக்கும் செல்லக்கூடிய பாலம், தூண்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சேட்டலைட் இமேஜஸ் மூலயமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவற்றை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஐபிசிசி என்று சொல்லக்கூடிய உலகளாவிய காலநிலை மாற்றத்துக்கான அமைப்பினுடைய
இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். என்னடா திடீர்னு இங்கிலீஷ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? வேறு எதுவும் இல்லைங்க, ஐபிசிசியோட ஃபுல் ஃபார்ம் தாங்க அது. ஸோ உலக கடல் மட்ட அளவீடுகளை வச்சு இணைச்சி பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துறைமுகமோ கலங்கரை விளக்கமோ அதுக்கப்புறம் இருந்த அந்த குடியிருப்புகள், அதாவது மனித கட்டுமானங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 15,000 வருஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழமையானதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் நிறைய கொஸ்டின் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு கொஸ்டின் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க, பூம்புகார் வந்து இடம் மாறியதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேள்விக்கான பதிலும் இப்போ கிடச்சிருச்சுங்க. அதாவது அது எப்படிடா இடம் மாறி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களால ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, கடலுக்கு கீழே 3 மிகப்பெரிய டெல்டாக்கள் வந்து தென்பட்டிருக்குங்க. தற்கால பூம்புகாருக்கும் கடலுக்கும் பூம்புகார் துறைமுகம் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துக்கும் நடுவே வந்து பார்த்திங்கன்னா சொன்ன நம்ப மாட்டீங்க, காவிரி வந்து கரை புரண்டு ஓடி இருக்குங்க. அது கடலுக்கு கீழே மிகப்பெரிய பள்ளத்தாக்குகளையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி நீர்வீழ்ச்சிகளும் இருந்திருக்கு, வெள்ளைப்படுகைகளும் வந்து பார்த்திங்கன்னா தென்பட்டிருக்குங்க. இது முதற்கட்ட ஆராய்ச்சி தான். அதுக்கு அடுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கு 100க்கும் மேற்பட்ட ஆழ்குழாய் கிணறுகளை போட்டு அதிலிருந்து மாதிரிகள்லாம் எடுத்து கடந்த 20,000 ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகளை வச்சு வந்து பார்த்திங்கன்னா பூம்புகார் நகரம் எதனால் அழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பது தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட நோக்கமாகவே இருந்திருக்குங்க. இந்த 15,000 ஆண்டு காலக்கெடுவையும் வந்து பார்த்திங்கன்னா பலர் இப்போது கேள்வி எழுப்பி வந்து புறந்தள்ளிட்டு இருக்காங்க. அதாவது இது உண்மை இல்லை, இது பொய் தான், நீங்கள் சொல்கிறது எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின் இருக்குது. ஏன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டமான, அதாவது இன்னிலிருந்து சுமார் 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெற்காசியா முழுக்க மனிதர்கள் வேட்டையாடி மட்டுமே தான் வாழ்க்கையை வந்து நடத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்போ கற்களால் செய்யப்பட்ட ஆயுதங்களை மட்டுமே வச்சு தான் வேட்டையாடி வந்திருக்காங்க. ஸோ அந்த பீரியடில் வாழ்ந்த மனிதர்கள் கிட்டலாம் எந்த விதமான நாகரிக முன்னேற்றமும் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் தான் இருந்திருக்கு. பட் ஆனால் அப்போவே மனிதர்கள் வந்து கால்நடைகளை வீடுகளில் வச்சு வளர்க்கவே வந்து பார்த்திங்கன்னா பழகிருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தாங்க பூம்புகார்லாம் இருந்திருக்கு. ஆனால் மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கப்பல் கட்டவோ துறைமுகங்களை உருவாக்கவோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த திறமை வந்துச்சுன்றது டவுட்டாக இருக்குங்க. அது என்ன தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷினையும் வந்து எழுப்பியிருக்காரு. அதற்கான கருவிகளும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அவங்களுக்கு எப்படி கிடச்சிது, இதெல்லாம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா இவங்க செஞ்சாங்க, ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆய்வாளர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஸோ மனித கட்டுமானங்கள்லாம் நிறையவே கிடச்சிருக்குங்க. பட் ஆனால் மனிதன் வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளம் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. அதாவது பார்த்திங்கன்னா மனித எலும்புகள் அந்த மாதிரி எதுவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆராய்ச்சியில் கிடைக்கலங்க. என்ன கேட்டிங்கன்னா இவங்களோட ஆராய்ச்சியில் கடலுக்குள்ளே 40 கிலோமீட்டர் தூரத்தில் 50 to 100 மீட்டர் ஆழத்தில் ஒரு துறைமுகம், கப்பல் துறைகள், அப்புறம் கலங்கரை விளக்கம், குடியிருப்புகள்னு சொல்லிட்டு இவ்வளோ கண்டுபிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கண்டுபிடிப்புன்னு தான் சொல்லணும். ஸோ இதோட தான் இந்த ஆய்வு வந்து நிற்குதுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்றது தெரியல. பட் ஆனால் இன்னும் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணுதுங்க. நிறைய விஷயங்களும் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே ஒரு துறைமுகம் வந்து இருந்திருக்குல்ல, ஸோ அதே மாதிரி அதுக்கு இணையான ஒரு துறைமுகம் இருந்திருந்தால் மட்டுமே தான் இவங்களால் வந்து பார்த்திங்கன்னா வாணிபம் வந்து செஞ்சுருக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு துறைமுகம் வந்து எந்த துறைமுகமாக இருந்திருக்குன்றது தெரியல. ஸோ அதுக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் பூம்புகாரில் ஒரு பெரிய மீன்பிடி துறைமுகமாக கூட வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா கப்பல் வந்து அதாவது வாணிபம் மட்டும்தான் செய்யாமல் மீன்பிடி துறைமுகமாக சும்மா மீன் மட்டும் பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா விற்கிற மாதிரி துறைமுகமாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியுதுங்க. என்ன மேட்ருன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? பிற்காலத்தில் உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுகின்ற 8,000 பழமையான துறைமுகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செங்கல் காரைகளால் கட்டப்பட்டவை தான். அதாவது பார்த்திங்கன்னா குறிப்பாக செவ்வகம், செமி சர்க்குலர், அப்புறம் சர்க்குலர் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்பர்ஸ்லாம் இருக்கும். ஆனால் அப்போவே எப்படா இந்த ஷேப்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க, அந்த ஷேப்லேயே வந்து கரெக்டாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இதெல்லாம் முடிஞ்சுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஸ்டினாக தாங்க இருக்குது. ஸோ அது எப்படிடா இந்த உபகரணங்கள் எல்லாமே, அதாவது அந்த கட்டுறதுக்கான தேவையான பொருட்கள்லாம் வந்து எப்படி கிடச்சிருக்குன்றது அவங்களால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பூம்புகார்னாலே நம்மளுக்கு மைண்டுக்கு வர்றது கோவலனும் கண்ணகியும் சிலப்பதிகாரமும் தாங்க. நான் கூட வந்து பார்த்திங்கன்னா புக்ஸில் படிச்சிருக்கேன். பட் ஆனால் எத்தனாவது புக்குன்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காப்பியமும் வரலாறும் கலந்ததாக தான் நம்மளுக்கு வந்து பூம்புகாரை வந்து தெரியப்படுத்திருக்கு. பட் ஆனால் இந்த கோவலனும் கண்ணகியும் கதை வந்து உண்மைதான்றதுக்கு சான்றுகள் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். ஸோ அதே மாதிரியே தாங்க இந்த ஆராய்ச்சியும். இவங்க கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நம்புகிறாங்க. பட் ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ப மாட்டுறாங்க. நீங்கள் இது எல்லாமே நம்புறீங்களா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் லோகேஷ். ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அது ஒரு பெரிய கதைங்க. இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய்.